Hey guys, welcome back to the drop down. So இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா common unity scripting mistakes that everyone makes. So எல்லாருமே ஸ்கிரிப்டிங்ல தப்பு பண்ற காமன் மிஸ்டேக்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணாலே எரர் ஃப்ரீ, அதாவது மினிமைஸ் எரர் பண்ணிடலாம். நம்ம எரரே ஃபுல்லாக மினிமைஸ் பண்ணிடலாம். ரொம்ப கம்மியான எரர் தான் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு காமன் மிஸ்டேக் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா செமிகோலனை மிஸ் பண்ணுறாங்க. ஸோ நிறைய நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். ஸோ செமிகோலன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ செமிகோலன் தான் டெர்மினேட்டே பண்ணும். செமிகோலன் எல்லாருமே மிஸ் பண்ணுறாங்க. ஸோ செமிகோலன் பதிலாக கோலன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ப்ரோக்ராமிங்கே தெரியாதவங்க செமிகோலன் எங்கே யூஸ் பண்ணலான்னு தெரியாமல் உட்காந்துருப்பாங்க. ஸோ செமிகோலனில் எங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னா எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ், இப்போது இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே எண்ட் ஆகுதுன்னா கண்டிப்பாக நம்ம செமிகோலன் யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா இஃப் ஸ்டேட்மெண்ட், ஃபார், எல்லா கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட், லூப்பிங்கு, ஃபங்க்ஷன்ஸ், ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம செமிகோலன் யூஸ் பண்ணவே கூடாது. செமிகோலன் போடக்கூடாது. செமிகோலன் போட்டால் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ இல்லை அந்த கண்டிஷனுக்குள்ளேயோ உள்ளவே போகாது. ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் செமிகோலனை யூஸ் பண்ணுங்கள். ஸோ செகண்ட் காமன் மிஸ்டேக் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பேராந்தசிஸ் அப்புறம் கர்லி பிரேசஸ். ஸோ இந்த கர்லி பிரேசஸும் இந்த ப்ராக்கெட்ஸையும் நீங்கள் கரெக்டாக போட்டுட்டீங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பப்ளிக் கிளாஸ் கீழே ஒரு கர்லி பிரேசஸ் ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இங்கே எண்ட் ஆகிருக்கு. ஸோ ஒன்று ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா ஒன்று ஓப்பன் பண்ணால் நம்ம எப்பொழுதுமே க்ளோஸ் பண்ணணும். ஸோ இப்போ இது வாய்ட் ஸ்டார்ட் பண்ணாலுமே இங்கே ஒன்று ஓப்பன் ஆகிருக்கு, இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ எப்பொழுதுமே இது பேராக தான் வரும். ஸோ ரெண்டு தான். இந்த கர்லி பிரேசஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை நீங்கள் எண்ட் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ஸோ ஓப்பன் ஒன்று, க்ளோஸ் ஒன்று, அதேக்கு தான் பேராந்தசிஸ்க்கும். ஸோ இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ இதில் தான் நிறைய பேர் எனக்கு எரர்னு சொல்லிட்டு வந்தாங்க. இதில் மிஸ்டேக்கே என்னென்னா பேராந்தசிஸ் நிறைய போட்டுது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் ட்ரான்ஸ்லேட்டில் இங்கே ஒரு பேராந்தசிஸ் ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கும், இங்கே ஒன்று முடிச்சிருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே இப்போ இந்த கெட் ஆக்சஸ் இங்கே ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணதுமே நீங்கள் ரெண்டுமே ஃபஸ்ட்டே போட்டுருங்க. ஸோ எப்படி எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ சும்மா ட்ரான்ஸ்லேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று டைப் பண்ணதுமே நீங்கள் பேராந்தசிஸ் ஸ்டார்ட் பண்ணதுமே அதே தானாக கொடுத்துரும். ஸோ சில பேர் வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக கொடுப்பீங்க. ஸோ அதே ஒன்று முடிக்கட்டும், இல்லைனா நீங்கள் ஒரு வாட்டிக்கு போட்டிங்கன்னா தானாகவே இருக்கும். ஸோ எப்பொழுதுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிடுங்க, அதாவது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. அதுக்குள்ளே நீங்கள் என்ன இப்போ வேணுனாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. ஸோ டைப் பண்ணிவிட்டு இப்போ அதுக்குள்ளே எதாவது வேணும்னாலும் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அதுக்குள்ளே எதாவது வேணும்னா, ஸோ இந்த மாதிரி நீங்கள் இன்டென்டேஷன், ஸோ இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே உங்களுக்கு எரர்ஸ் வந்து ரொம்ப மினிமைஸாக தான் வரும். ஸோ இதில் தான் நிறைய பேர் எரர், ஸோ இதில் தான் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க. ஸோ தேர்ட் மிஸ்டேக் என்ன எல்லாம் பண்ணுறீங்கன்னா கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் நேம்னா என்னென்னா இந்த கிளாஸ் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி இருக்குது பார்த்தீங்களா, பப்ளிக் கிளாஸ் மூவ்மெண்ட், இதோ பப்ளிக் கிளாஸ் கேம் மூவ், டெஸ்ட்டு, இது மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி கிளாஸ் நேம் வந்துட்டு எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுறீங்க. ஸோ கிளாஸ் நேமும் ஃபைல் நேமும் சேமாக தான் இருக்கணும். ஃபைல் நேம்னால் நீங்கள் யூனிட்டியில் க்ரியேட் பண்ணுவீங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கே கேம் மூவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இங்கே நீங்கள் க்ரியேட் பண்ணுறது தான் இங்கேயும் இருக்கணும். ஸோ கிளாஸ் நேமும் ஃபைல் நேமும் ரெண்டுமே சேமாக இருக்கணும். சேமாக இல்லைன்னா உங்களுக்கு உங்கள் ப்ரோக்ராமே உங்கள் உள்ளே இருக்க இந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ப்ரோக்ராமே உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது, உங்களுக்கு எரர் தான் அடிக்கும். ஸோ கம்பேர் எரர்னு உங்களுக்கு ஸ்டார்டிங்கே உங்களுக்கு காட்டிடும். ஸோ ஃபோர்த் மிஸ்டேக் எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா டேட்டா டைப். ஸோ டேட்டா டைப்பை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம போகலாம். இங்கே பப்ளிக் ட்ரான்ஸ்ஃபார்ம் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இங்கே பப்ளிக் வெக்டர் 3 ஆஃப்செட்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் நான் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ நம்ம யூனிட்டியில் போனால் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் தான் எனக்கு இப்போ தேவை. ஸோ இதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இது தேவை எனக்கு வந்துட்டு, பேக் எல்லாம் தேவையில்லை. இப்போ கேம் ஆப்ஜெக்ட் தேவையில்லை எனக்கு வந்துட்டு, ஒரு ஃப்ளோட் ஒரு வேரியபிள் தேவையில்லை, இல்லை ஒரு இன்டீஜர் எனக்கு தேவையில்லை. எனக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் இதுக்குள்ளே இருக்கிற இதுதான் எனக்கு தேவை. ஸோ அதனால தான் நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் யூஸ் பண்ணுறேன். ஸோ வெக்டர் 3 எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா XYZ எனக்கு இந்த 3 ஆக்சஸும் வேணும். அதனால தான் நான் வந்துட்டு வெக்டர் 3 யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுதான் கரெக்டான டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு இன்டீஜர் வேணும்னா உங்களுக்கு இன்ட்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஃப்ளோட் இப்போ டாட் டெசிமல் பாயிண்ட்ல வருதுன்னா ஃப்ளோட் வேணும்னா ஃப்ளோட் யூஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஆப்ஜெக்ட் நீங்கள் ஸ்டோர் பண்ணால்
நீங்கள் கேம் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இல்லைனா இப்போ ஒரு கேமராவை நீங்கள் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணால் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுங்கள். ஸோ டேட்டா டைப்பை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ டேட்டா டைப்பை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நிறைய எரர் வராது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு இஃப் ஸ்டேட்மெண்ட்குள்ளே நம்ம எப்பொழுதுமே இந்த டபுள் ஈக்குவல் டூன்னு இருக்குது பார்த்தீங்களா, நம்ம இஃப்பில் எப்பொழுதுமே டபுள் ஈக்குவல் டு தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம செக் பண்ணுறதுக்கு தான் போடுறோம். ஸோ நம்ம எப்பொழுதுமே இஃப்பில் அசைன் பண்ணவே மாட்டோம். அசைன் தான் ஒரு ஈக்குவல் டு. அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இதான் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன் இஸ் ஈக்குவல் டு பிளேயர் டாட் பொசிஷன், அதாவது இந்த பிளேயர் டாட் பொசிஷன் ப்ளஸ் ஆஃப்செட் இதோட வேல்யூவை நம்ம எடுத்துகிட்டு வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷனில் நம்ம போடுறோம். ஸோ இதுதான் இதுக்கான மீனிங். ஸோ இதே நீங்கள் இஃப்பில் பார்த்தீங்கன்னா டபுள் ஈக்குவல் டு, அதாவது இந்த டாகுல் ஃபால்ஸாக இருந்தால், அதாவது கண்டிஷன் இது செக் பண்ணுறோம் இருக்கா இல்லையா தான் செக் பண்ணுறோம். நம்ம அங்கே எதுவுமே நம்ம அசைன் பண்ணவே மாட்டோம் நம்ம. ஸோ அது நீங்கள் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க. ஸோ இஃப்பில் ஒரு ஈக்குவல் டு கண்டிப்பாக வராது. நெக்ஸ்ட்டு என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா டாட். ஸோ டாட் ஆப்ரேட்டர் எல்லாருமே தப்பாக யூஸ் பண்ணுறீங்க. ஸோ இப்போது கோடிங்கை வந்துட்டு இப்போ என் சேனலில் இப்போ போடுற வீடியோஸ்லேருந்து எல்லோரும் பார்த்து கோடிங்கை வந்துட்டு டைப் பண்ணுறீங்க. ஸோ நிறைய பேர் கிளியராக தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அவங்க எல்லாருமே இப்போ இந்த டாட் ஆப்ரேட்டருக்கு பதிலாக நீங்கள் கமா போடுவீங்க. ஸோ டாட் ஆப்ரேட்டர் எப்படின்னா அந்த கிளாஸ்லேருந்து ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு வர்றது. ஸோ டாட் ஆப்ரேட்டர் எங்கெங்கெல்லாம் வரணும்னு சொல்லி கரெக்டாக வைங்க. ஸோ செமிகோலனுக்கும் டாட்டுக்கும் நீங்கள் மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுறீங்க, நான் பார்த்தேன். ஸோ டாட் ஆப்ரேட்டர் வந்துட்டு இப்போ அந்த அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ், இந்த வேரியபிள்ஸ் அதெல்லாம் கொண்டு வரது தான் நம்ம டாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே இப்போ நீங்கள் யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே பொசிஷன் இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் அதுக்குள்ளே என்ன இருக்கோ பொசிஷன். இப்போ பொசிஷன் டாட் நீங்கள் எக்ஸ்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொசிஷனுக்குள்ளே தானே எக்ஸ் ஒய் ஜெட்னு சொல்லி இருக்குது. ஸோ பொசிஷன் டாட் எக்ஸ், ஸோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் ரொட்டேஷன் டாட் எக்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் டாட் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், அதாவது இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த யூனிட்டி இன்ஜின் டாட் யூஐ, இப்போ நான் வந்துட்டு இந்த இதுக்கு வந்துட்டு நான் யூஐ யூஸ் பண்ணுறேன், அதாவது கேன்வாஸ், இந்த பேனல், இமேஜ் அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணால் நான் கண்டிப்பாக யூனிட்டி இன்ஜின் டாட் யூஐ யூஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ யூனிட்டி இன்ஜினில் நார்மலாக உங்களுக்கு நீங்கள் பண்ணுற கோடிங் இந்த இஃப் அப்புறம் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் தான் உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி கேன்வாஸ் ஏதாவது யூஐலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா யூனிட்டி இன்ஜின் டாட் யூஐ, இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு சீன் லோடிங் அந்த மாதிரிலாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சீன் மேனேஜர், யூனிட்டி இன்ஜின் டாட் சீன் மேனேஜர் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸிங் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இந்த இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் பண்ணியே ஆகணும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டபுள் கோட்ஸ். ஸோ இந்த ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம டபுள் கோட்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ டபுள் கோட்ஸ் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னா, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இதில் வந்துட்டு debug டாட் லாக் டபுள் கோட்ஸ் எஸ் ஒர்க்கிங், இந்த எஸ் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்துட்டு டபுள் கோட்ஸில் போட்டிருக்கேன். இப்போ டபுள் கோட்ஸ் போடலன்னா எனக்கு என்ன வரும்னா ஒன்றுமே வராது, எரர் தான் வரும் எனக்கு. இப்போ டபுள் கோட்ஸ் போட்டதுனால தான் இந்த எஸ் ஒர்க்கிங் அப்படியே பிரிண்ட் ஆகும் எனக்கு. இப்போ நீங்கள் வேறு எதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட இதில் பார்த்தீங்கன்னா ஹாரிசான்டல், அதாவது டபுள் கோட்ஸ்லாம் எப்போ போடணுன்னா நேம் இல்லை டேக். இப்போ ஒரு நேம் இல்லைனா டேகு இல்லைனா அதை அப்படியே பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. அதாவது இப்போ ஒரு நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இல்லை நேம் ஆஃப் த ஒரு கேமரா இல்லை நேம் ஆஃப் த ஏதாவது ஒரு நேம் இல்லைனா டேக்குன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதாவது யூனிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க டேக் நேம், நீங்கள் கீழே டேக்னு இருக்குது பார்த்தீங்களா, டேகோட நேம். ஸோ இந்த டேக்கில் இங்கே பாருங்கள் இவ்வளோ இது இருக்குது. ஸோ நீங்கள் வேணும்னா ஆட் டேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேகோட நேம் இது அண்ட் ஏதாவது உங்களுக்கு வந்துட்டு நேம் இல்லைனா நீங்கள் அப்படியே பிரிண்ட் பண்ணணுமா. ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் டபுள் கோட்ஸில் யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா வேரியபிள்ஸ் தான் அது. ஸோ அந்த வேரியபிள் நீங்கள் வந்துட்டு டபுள் கோட்ஸ் இல்லாமல் நார்மலாக தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவாங்க. ஸோ இதையும் நீங்கள் ரெக்டிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எரர் வந்துட்டு ரொம்ப மினிமைஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தோன்னா பார்சிங்னா ஆக்சுவலி பார்சிங்னா என்னென்னா இப்போது கன்வர்ஷன் தான் நம்ம பார்சிங்னு சொல்லுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் நம்ம இந்த கோட் எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன நான் பண்ணியிருக்கேன்னா இங்கே பொசிஷன் டாட் ஜெட் டாட் டூ ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துருப்பேன். இந்த டூ ஸ்ட்ரிங்னா என்னென்னா ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறது. இப்போ ஆக்சுவலி இந்த பாக்ஸ் டாட் டெக்ஸ்ட்டில் என்ன ஆக்சுவலி மீன் பண்ணியிருக்கேன்னா பிளேயர் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன்
ஸோ பிளேயர் டாட் ட்ரான்ஸ்ஃபார்ம் டாட் பொசிஷன்னா இந்த பிளேயரோட பொசிஷன் இருக்கிறத இந்த ஜெட்டோட பொசிஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்துட்டு நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். ஏன் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன்னா எனக்கு டெசிமலாக தேவையில்லை. இப்போ இந்த பாக்ஸ் டாட் டெக்ஸ்ட், ஸோ இப்போ யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த 300ன்னு வருது பார்த்தீங்களா, ஆனால் இப்போ பொசிஷனில் இப்போ லைட்டாக அது மூவ் ஆனாலே 300.1ன்னு வந்துடும் கரெக்டாக. ஸோ அந்த எனக்கு .1லாம் தேவையில்லை பார்சிங்க்கு, சாரி அந்த இப்போ எனக்கு அது பாயிண்ட்டுக்கு எனக்கு அது தேவையில்லை. ஸோ அதனால நான் இதில் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இப்போ நீங்கள் இப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போது நான் வந்துட்டு இன்புட்டை வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு இன்டீஜராக ஒரு ஃப்ளோட்டாக வாங்கிட்டு நான் அவுட்புட்டை நான் இன்டீஜரில் ஸ்டோர் பண்ணால் எனக்கு வந்துட்டு அந்த டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறது வராது. ஓகேவா? ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை வந்துட்டு 2 ஸ்ட்ரிங் ஆர் 2 ஃப்ளோட் 2 இன்டீஜர் அப்படின்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு என்ன இது பண்ணுறோமோ அப்படி உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ இந்த பார்சிங் இது பண்ணலன்னா உங்களுக்கு வந்துட்டு லாஜிக்கலாக நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை சொன்ன மாதிரி எரர், ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டு இருக்கேன், எரர் உங்களுக்கு மினிமைஸ் ஆகிடும். ஸோ இப்போ லாஸ்ட்டாக நான் என்ன உங்களுக்கு சொல்லணும்னா debug.log அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, debug.log தான் இங்கே இருக்குது பாருங்கள், debug.log. ஸோ இந்த debug.log தயவு செஞ்சு எல்லாருமே யூஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி இப்போது நீங்கள் ஒரு கோட் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு லாஜிக் தெரியும். இப்போ அந்த லாஜிக் தெரிஞ்சுன்னா அது எப்படி இவங்க ஒர்க் ஆகுதா. இப்போ நான் வந்து எதுக்கு இந்த debug டாட், இது எனக்கு தேவையே இல்லை. இது ஆக்சுவலி எனக்கு இந்த debug டாட் எனக்கு தேவையே இல்லை. இது வந்து சும்மா ஒரு கன்சோலில் பிரிண்ட் பண்ண வேண்டிய ஒரு லைன். இது எனக்கு இது தேவையே இல்லை. பட் நான் ஏன் இது போட்டிருக்கேன்னா இஃப்க்குள்ளே நான் இந்த இஃப்க்குள்ளே எனக்கு போதா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறேன். எனக்கு இந்த இஃப்க்குள்ளேயே போதா இல்லையா, இந்த இஃப்க்குள்ளே எனக்கு வருதா அப்படின்னு சொல்லி நான் செக் பண்ணுறேன். ஸோ அந்த செக் பண்ணுறதுக்கு தான் நான் debug.log இதை யூஸ் பண்ணுறேன். எனக்கு இப்போது நான் சும்மா சொல்கிறேன், இப்போ இந்த ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட், இந்த ஸ்விட்ச் டெக்ஸ்ட்னு இருக்கு பார்த்தீங்களா, எனக்கு இதிலே எரர் வந்திருக்கும். பட் எனக்கு இந்த இதில் எரர்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு இருப்பேன். பட் எனக்கு இந்த இஃப்லேயே எனக்கு எரர் வந்திருக்குன்னா, இந்த இஃப்லேயும் உள்ளே போகலன்னா நான் இதில் தான் எரர்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வரைக்கும் இதிலேயே உட்காந்துருப்பேன். ஸோ இந்த இஃப்க்குள்ளே ஃபஸ்ட்டு போதான்னு செக் பண்ணுறது தான் நான் அந்த debug.log யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ உங்களுக்கு ஏதாவது செக் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா debug.log தயவு செஞ்சு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபஸ்ட் அது யூஸ் பண்ணுங்கள். ஸோ யூஸ் பண்ணிட்டு ஒர்க் ஆகுதுன்னா ஓகே, ஸோ இது வரைக்கும் எனக்கு ஒர்க் ஆகுது, ஸோ இதுக்கு மேலே என்ன எரர்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஈஸியாக இது வந்துட்டு உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு எரரை நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கே ஈஸியாக இருக்கும். ஸோ கோடிங் இவ்வளோ தானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆச்சரியமாகவே இருக்கும். ஸோ இவ்வளோ தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா இல்லை வேறு ஏதாவது பண்ணணும், இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க இன்னும் ஒரு புது கேம் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போடுங்க, நீங்களே ஒரு புது கேமை விளையாடுற மாதிரி ஒரு கேம் க்ரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் போட்டிருந்தாங்க. நான் ஒரு கேமை இப்போ க்ரியேட் பண்ணி தான் இருக்கேன். ஸோ அதில் தான் இப்போ நான் ஆக்சுவலி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் நல்லா வீடியோ போட முடியல. பாய் கைஸ், ஸ்டே சேஃப்.